இந்தியாவின் முதல் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்த டாக்டர் கே.எம். செரியன் மறைவு யார் இவர்? இந்தியாவின் முதல் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே.எம். செரியன் சனிக்கிழமை பெங்களூரில் காலமானார். அவரது உடல் ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு கொண்டுவரப்பட்டது. பிப்ரவரி 1ஆம் தேதி இறுதி சடங்கும் நடைபெறும். மேலும் நாட்டின் முதல் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே.எம். செரியன் சனிக்கிழமை இரவு பெங்களூரில் காலமானார். அவருக்கு வயது 82. பெங்களூரில் நடந்த ஒரு திருமண அவர் மயங்கி விழுந்ததாகவும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் இறந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவரது உடல் ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரில் இருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. பிப்ரவரி 1ஆம் தேதி இறுதி சடங்கு நடைபெறும். உடல் கீழ்ப்பாக்கம் கல்லறையில் அடக்கம் செய்யப்படும். அவரது உடல் ஜனவரி 31ஆம் தேதி பொதுமக்கள் அஞ்சலிக்காக பிராண்டியர் லைஃப்லைன் மருத்துவமனையில் வைக்கப்படும் என்று சந்தியா கூறினார். மேலும் பிராண்டியர் லைஃப்லைன் மருத்துவமனை மற்றும் டாக்டர் செரியன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் நிறுவனர் டாக்டர் செரியன் 1991 பத்மஸ்ரீ உட்பட பல்வேறு விருதுகளையும் பெற்றவர். 1975ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள பெரம்பூரில் உள்ள தெற்கு ரயில்வே தலைமையாக மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் வெற்றிகரமான கரோனரி தமனி பைபாஸ் அறுவை சிகிச்சையை அவர் செய்தார். அவர் அந்த அறுவை சிகிச்சையை செய்தபோது சிறப்பு ஊசி, போர்செப்ஸ் மற்றும் ஹெட்லைட்கள் அல்லது காத்திருப்பு ஜெனரேட்டர்கள் எதுவும் இல்லை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். இந்தியாவின் முதல் இதய நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை முதல் குழந்தை இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்த பெருமையும் அவருக்கே உண்டு. பிரதமர் நரேந்திர மோடி தனது இரங்கல் செய்திகளில் டாக்டர் செரியனை நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற மருத்துவர்களில் ஒருவர் என்றும் வர்ணித்துள்ளார். அதே நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது முன்னோடி பணி பல உயிர்களை காப்பாற்றியது என்றும் கூறினார். மேலும் யார் இவர் என்பது பல கேள்விகளாகவும் உள்ளது. கேரளாவின் ஆலப்புழாவில் 1942 பிறந்த செரியன் 1964 MBBS மற்றும் 1970 மங்களூரில் உள்ள கஸ்தூரிபா மருத்துவக் கல்லூரியில் MS பட்டம் பெற்றார். வேலூரில் உள்ள கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில் அறுவை சிகிச்சை விரிவுரையாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். மோகன் அறக்கட்டளையின் நிர்வாக அறக்காவலர் டாக்டர் சுனில் ஷெர்பாவின் புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணருடனான தனது தொடர்பை நினைவு கூர்ந்த செரியன் நாட்டில் இதய மாற்று அறுவை சிகிச்சைகள் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்றும் கூறினார். நான் முதலில் அவரை 1999 தமிழ்நாட்டில் உறுப்பு பகிர்வு வலையமைப்பு தொடங்கிய போது சந்தித்தேன் என்றும் டாக்டர் செரியன் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷனில் இருந்தார். மேலும் மோகன் அறக்கட்டளை மனித உறுப்புகளில் வீணாகாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக 6 மருத்துவமனைகளுக்கு இடையே உறுப்புகளை பகிர்ந்து கொள்வதை ஒருங்கிணைந்து வந்தது. செரியன் எங்களை நெட்வொர்க் மருத்துவமனைகளில் இருந்து பெரும்பாலான இதயங்களையும் நுரையீரல்களையும் மாற்று அறுவை சிகிச்சைக்காக பெற்றார் என்று ஷ்ராப் கூறினார். மேலும் டாக்டர் செரியனும் 3 தசாப்தங்களாக உறவு கொண்டிருந்த பிரபல இருதய நோய் நிபுணர் டாக்டர் அஜித் முல்லசேரி அவரின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவர், அற்புதமான இதய அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் ஒரு முன்னோடி என்றும் பெருமையாகவும் பேசியுள்ளார். அது மட்டுமின்றி ஜனவரி 24 அன்று கோழிக்கோட்டில் நடைபெற்ற கேரளா இலக்கிய விழாவில் செரியன் சுயசரிதியான ஜஸ்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வெளியிடப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தனது இரங்கல் செய்தியில் இருதய மருத்துவத்தில் டாக்டர் செரியனின் பங்களிப்பு எப்போதும் மகத்தானதாக இருக்கும். பல உயிர்களை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் எதிர்கால மருத்துவர்களுக்கும் வழிகாட்டும். தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகளில் அவர் காட்டிய முக்கியத்துவம் எப்போது தனித்து நிற்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் பிராண்டியர் லைஃப்லைன் மருத்துவமனையின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான இதய அறுவை சிகிச்சைகள் உலகளவில் புகழ்பெற்ற டாக்டர் கே.எம். செரியனின் மறைவால் ஆழ்ந்த வருத்தம் அடைந்தேன். அவரது பங்களிப்புகள் மருத்துவத்தில் சிறந்து விளங்க தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் கூறினார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே. செல்வ பெருந்தகை, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட பல தலைவர்கள் அவருக்கு மறைவு இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.